கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, சிறு பிள்ளையிலிருந்து இப்பொழுது திருமணமானவர்களாய், குழந்தைகளை பெற்ற பெற்றோர்களாய், பிள்ளைகளுக்கு திருமண தேவைகளை அறிந்தவர்களாய், இன்னும் அவருடைய எதிர்கால திட்டங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்ய போகிறோம் என்று அறிந்தவர்களாய் நீங்கள் இருக்கலாம். ஒரு சில பேர் வாலிபர்களாய் நல்ல கல்வியை முடித்து கல்லூரி வாழ்க்கை சென்று கல்லூரி முடிக்கிறவர்களாகவும் நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எவ்வளவோ அறிந்திருப்பீர்கள், எவ்வளவோ தெரிந்திருப்பீர்கள். இன்னும் எதிர்காலத்தை குறித்து பயம், நடுக்கம் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்துதான் இருப்பீர்கள். காலம் போகிற போக்கு, உலகத்தில் ஏற்படுகிற அழிவு எல்லாவற்றின் மத்தியிலும் இனி எப்படியாக வாழப்போகிறோம் என்பதையும், எப்படியாவது வாழ்ந்தாகணுமே என்கிற போராட்டம் நிறைந்தவராகவும் இருப்பீர்கள். இவ்வளவெல்லாம் அறிந்த நீங்கள் தேவனுக்குள்ளாக தேவன் என்ன செய்ய நினைக்கிறார் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் என்னென்ன செய்ய நினைச்சிருக்கிறீங்களோ அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் தேவன் சகலமும் செய்ய வல்லமை உள்ளவர். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. யோபுவுடைய வாழ்க்கையிலே இவ்வளவுதான் என் வாழ்க்கை, இதற்கு மேல் என்ன இருக்கு என்று தோல்வியின் மித்தமாக இருந்த போதும் ஆண்டவர் மீண்டும் அந்த வாழ்க்கையை நான் எப்படி உருவாக்குகிறேன் என்று பார் என்று இடைப்பட்ட காலங்களில் யோபு சொல்லுகிற வார்த்தை, நீ செய்ய நினைத்தது தடைபடாது, சகலமும் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறீர் என்று. தேவனை அறிந்தவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.